தமிழே இனிமை மறவா என் நண்பர்களுக்கு வணக்கங்கள். ஹாய்ஸ்கே ஃபேம்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு செகண்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த நாள் ரொம்ப 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 நல்ல நாள் அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாகில் நீங்கள் எல்லாம் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, வேகமாக நேரம் விழுந்திருப்பேன். ஸோ எங்கே இருக்கோன்னு பாருங்கள், செம்புளிச்சாம்பட்டி, பச்சைமலை, துறையூர் தாலுக். துறையூர் அப்படிங்கும்போது இது வந்து கிட்டத்தட்ட திருச்சி முசிறிக்கு பக்கத்தில் வர ஒரு மிகப்பெரிய ஒரு மலை தொடரில் தான் நம்ம இருக்கோம். மலைத்தொடரில் நிறைய மலை கிராமங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட இந்த கிராமத்துக்கும் இந்த மலை தொடருக்கும் மட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிற நாட்கள் பார்த்திங்கன்னா 3 நாட்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த புதுசாக இங்கே ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய தேடல்கள் ஃபஸ்ட்டு தொடங்க ஆரம்பிச்சது. அப்படி நம்ம தொடர்ந்து தேடப்பட்ட ஒரு மலை கிராமம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த மலை கிராமம் அப்படிங்கும்போது, ஒரு மலை கிராமம் அப்படின்னாலே அதனுடைய அடிப்படை வசதிகள் அது இல்லை இது இல்லை அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த மலை கிராமம் அப்படின்றது நிறையா வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே விலங்குகள் அதிகமாக கிடையாது. அதே மாதிரி மின்சாரம் அப்படின்ற வசதி இருக்குது, தண்ணீர் வசதி இருக்குது, விவசாயம் செய்வதற்கு அனைத்து வசதிகளும் இருக்குது. அதை வந்து திருப்பி கொண்டு வர்றதுக்கோ சாலை வசதிகள் இது எல்லாமே இருக்குது. இருந்துமே ஒரே ஒரு ஊர் அந்த ஊரை விட்டு காலி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்றது தெரியல. பலர் பலவிதமான கதைகளையும் பலவிதமான வரலாற்றுகளையும் சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு கரெக்டாக தெரியாத பட்சத்தில் நம்ம அதை வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக சொல்ல முடியாது. ஆனால் அத்தனை பேர் இருந்த ஊர் காலியாகி போனதுக்கப்புறம் ஒரே ஒரு குடும்பமா இல்லை ஒரே ஒரு ஆளா அப்படின்றது தெரியல. அதாவது ஒரு பர்சன் அந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதே அவங்களுடைய வீட்டில் தான் இருக்காங்க. அந்த வீட்டை வந்து கவர்மெண்ட்டும் கட்டி கொடுத்துருக்கு. அவ்வளோ பெரிய ஊரில் அந்த வீடு மட்டும் புதுசாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த ஊர்லேருந்து மக்கள் எதுக்காக போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வியோட இந்த தேடலை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த தேடல்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள், ஒரு சில கதைகள் சொல்லலாம், ஒரு சில வரலாறுகள் சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடச்சிது. அதையெல்லாம் தான் இந்த நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்டு முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா, அந்த மக்களுடைய அந்த வாழ்வாதாரம் எப்படி இருந்துச்சு, அதாவது ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, அந்த மக்கள் பூர்வீகமாகவே பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே அந்த வீடுகளை கட்டி அந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க அப்படின்றதுக்கு உண்டான சான்றுகள் இந்த வீடியோவில் நீங்கள் நிறையா பார்ப்பீங்க. ஏன்னா அவங்க பயன்படுத்தின பொருட்கள், அதுக்கப்புறம் அவங்க குடியிருந்த வீடு, அதெல்லாம் வந்து மண் வீட்டில் கட்டியிருந்தாங்க, கருங்கல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த முற்றம் அப்படின்ற அந்த திண்ணை, இந்த மாதிரி விஷயமெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. இந்த அழகான கிராமங்கள், இந்த அழகான மலைத்தொடர்கள் எங்கே இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணாமல் ஜஸ்ட்டு இப்படியும் மக்கள் இருக்காங்க, அப்போ நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் கடவுள் கொடுத்த வரோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை அப்படியே சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருங்க. அப்பப்போ நம்மளுடைய வீடியோவும் பார்த்துட்டே இருங்க. ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட அதிகமாக ஒரு 98% மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. அதுக்காக தான் சரி உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்றதுனால அதை கேட்குறோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமாக இருக்கும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்களே அதுக்கு உண்டான பதிலை சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் ஒரு அசம்ஷனில் தான் இதில் நான் பேசியிருப்பேன். இதுதான் அப்படின்றத நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அப்படி நம்ம குருட்டுத்தனமாக சொல்லி உங்களையும் நம்ப வைக்கக்கூடாது, உங்களை ஏமாற்றவும் கூடாது. அதனால் அதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். எதுவோ நம்ம வந்து அந்த இடத்துல பேசி தீர்த்துக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலி
அந்த ஏரிக்காடு அப்படின்றதையெல்லாம் தாண்டி குண்டூர் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த குண்டூர் அப்படின்ற ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது, நிறைய வசதிகள் இருக்குது. இங்கே பாருங்க எக்கச்சக்கமான வீடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா இதில் வந்து வீடுகள் இத்தனை இருந்தாலும் ஒன்றில் கூட மக்கள் இல்லைங்க. ஸோ நம்ம அந்த லாஸ்ட்டில் இந்த புளியோபுரத்தை பாருங்கள், இந்த பக்கம் எல்லா இடத்துலையுமே வீடுகள் இருக்கே தவிர மக்கள் யாருமே இல்லை. ஒரே ஒரு குடும்பம் தான் இருக்காங்க. அதுவும் இந்த வீடாக தான் இருக்கணும், ஏன்னா அது புது வீடாக இருக்குது, அதனால் இந்த வீடாக தான் இருக்கணும்னு நாங்கள் கெஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ சோலார் இதெல்லாம் வச்சுருக்காங்க. மக்கள் ஏன் இங்கேருந்து போனாங்க அப்படின்றது ரீசன் வந்து நிறைய விதங்களாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்த ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாகவும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வர்றதாகவும் இருந்துச்சு. அதனால் வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியும், இங்கே இருக்கிற விவசாயம் இதெல்லாம் ஒழுங்காக பண்ண முடியல, அதனால் வந்து கீழே வந்து வேலை தேடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நம்ம கரெக்டாக வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது, திருச்சி டிஸ்ட்ரிக்ட். அதாவது இந்த இடத்துல போட்டுருக்காங்க திருச்சி டிஸ்ட்ரிக்டில் சாலையின் பெயர் ஏரிக்காடு முதல் குண்டூர் முடி. இங்கே பார்த்திங்களா ஒரு அழகான ஒரு கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே வீடு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கல்லுகளாலே கட்டியிருக்காங்க, கருங்கல் தான் வச்சு அடிக்கடிக்கு கட்டியிருக்காங்க. ஆனால் இங்கே நிறையா வீடுகள் இருக்குது. ஆனால் நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா ஆட்கள் இல்லை. ஜஸ்ட்டு இந்த குண்டூர் அப்படின்ற ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம இந்த பச்சைமலை அப்படின்ற ஒரு பெரிய ரீஜனே இருக்குங்க. அந்த ரீஜனில் இருக்கிற ஒரு சின்ன மலை கிராமம் தான் இந்த குண்டூர் அப்படின்ற மலை கிராமம். இந்த மலை கிராமத்தில் கிட்டத்தட்ட 20 வீடுகள் இருக்குது. 20 வீட்லேயும் யாருமே இல்லை. கடவுளே. ஆனால் இதுக்கு இங்கே என்ன அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காராம்மா. அவர் வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியல. பாருங்களேன், கருங்கல்லே கட்டியிருக்காங்க. லைட்டெல்லாம் இருக்குன்னா மேபி இந்த வீடாக தான் இருக்குமா. ஆனால் பாருங்கள் 2 பூட்டு போட்டு பூட்டியிருக்காங்க. ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா? சவுண்டெல்லாம் வருது. வேறு ஏதாவது இருக்க போகுதுங்க. பாருங்கள் கருங்கல்லே அடுக்கி கட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மலை கிராமம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பச்சைமலை ரீஜனில் எக்கச்சக்கமான மலை கிராமங்கள் இருக்குங்க. அதில் ஒன் ஆஃப் த மலை கிராமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ இந்த மலை கிராமம் எந்த ஒரு வண்டியுமே வராதாமாங்க. 4 வீலர் வந்து ரொம்ப வருஷங்கள் தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு 2 வீலர் வரும். இவங்க வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் போக்குவரத்துக்கும் எல்லாமே பயன்படுத்துறது எல்லாமே வந்து இருசக்கர வாகனம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. பட் எந்த வீட்லேயுமே வந்து ஆட்கள் கிடையாது. ஏதோ ஒரு வீட்டில் ராமசாமியா ராமலிங்கமோ யாரோ ஒருத்தவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ அவங்கள தான் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அப்பா இந்த வர வரைக்குமே நீங்கள் ரோட்டை பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமான கண்டிஷனில் தான் இந்த ரோடெல்லாம் இருக்குது. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா யாருமே பயன்படுத்தலை. கவர்மெண்ட் ஏதோ ஒரு காலத்தில் வந்து ரோடுகள் போட்டு கொடுத்துருக்காங்க. பட் அதை யாருமே பயன்படுத்தாதனால அது அப்படியே இருக்குது. வா, இந்த ஷார்ட் பாருங்கள், இந்த பூ அதுக்கு மேலே அல்டிமேட்டாக இருக்குதுங்க. ஓகேங்க, நம்ம வேறு எந்த கிராமம்லாம் இங்கே இருக்குது, எத்தனை வீடுகள் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ இங்கே இருக்கிற நிறைய வீடுகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடிஞ்சு சிதலமடைஞ்சு கிடக்குது. நிறைய வீடுகள் அப்படியே பூட்டப்பட்டும் மக்கள் யாருமே இல்லாமலும் இருக்குது. ஸோ நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா இவ்வளோ வீடுகள் இருக்குது. நம்ம நினைப்போம் சரி நிறையா மக்கள் இருப்பாங்க, ஒரு வேளை தண்ணி வாங்கி குடிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஒருத்தர் கிடையாதாம்மா, ஒரே ஒரு குடும்பம் இருக்குது. அந்த ஒரு குடும்பமே இப்போ எந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம அதை தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆனால் இந்த இடத்துக்கு வந்து கரண்ட் வருதுங்க. ஒரு எலக்ட்ரிக் லைன் வந்து இது வரைக்கும் வருது. இந்த கிராமம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மின்சார வசதி வந்து கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரோடு வசதிகளும் இருக்குது. ஆனால் மக்கள் தான் யாருமே இங்கே இல்லைங்க, ஒரு குடும்பத்தை தவிர. மற்றவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்றது தெரியல. அதெல்லாம் போய் அந்த குடும்பத்தை பார்த்தோம்னா தான் விசாரிக்க முடியும். ஸோ நம்ம அடுத்தது வந்து அந்த குடும்பம் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து தேடி கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த வீடு ரொம்ப ரொம்ப பழங்காலத்தில் கட்டினது அப்படின்றதுக்கு நிறையா சான்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு உண்டான சான்றுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கல்வீடு. ஸோ கல்வீடு மட்டும்தான் சான்றாடா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு இடையில வச்சு கட்டியிருக்கிற களிமண்களும் அதனுடைய சான்றாக வந்து நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இவங்க புடவை இல்லைங்க, அதை மறைக்கிறதுக்காக துணிகள் போட்டிருந்துருப்பாங்க போலங்க. இங்கே பாருங்க எல்லாம் இடிஞ்சு போய் தான் கிடக்குது. இந்த வீடுகளுடைய அமைப்பு அதனுடைய பாருங்க, அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற உருளைங்க இன்னும் இதை வச்சுருக்காங்க பாருங்களேன். வாவ், எவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்க. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே யாருமே இல்லை. ஆனால் நம்ம அப்படியே ஜாலியாக அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் வந்து சமையல் கட்டு. அழகாக வாழ்ந்துருக்குறாங்கங்க.
அதனுடைய கருப்போடைய நிறத்தை பார்த்தாலே தெரியும் எத்தனை தலைக்கட்டுகளாக எத்தனை தலைமுறைகளாக இந்த இதில் வாழ்ந்துருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஏரியாவை இப்படிப்பட்ட ஒரு மெமரிஸை கொண்ட இந்த ஏரியாவை ஏன் காலி பண்ணி போனாங்க அப்படின்றதுக்கு நம்மக்கிட்ட பதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பதில் இல்லைங்க. இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் போகும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா இதெல்லாம் எப்போ வேணாலும் இடித்து விழுகலாம். அதனால் நம்ம தலை மேலே எப்போ வேணாலும் என்ன வேணாலும் விழுகலாம். அதனால் பார்த்து பத்திரமா இருக்கணுங்க. ஐயோப்பா இங்கே பாருங்களேன், இது இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சான்று இங்கே ஒன்று இருக்கு பாருங்கள். எவ்வளோ பெரிய மலந்தேன்னு கட்டி அதுக்கப்புறமா இந்த இடத்துல இருந்து காலியாகி போயிருக்குங்க. எவ்வளோ பெரிய மலந்தேனாக இருந்திருக்குங்க. அதனுடைய அந்த பேட்டர்ன் பாருங்களேன், அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். அப்பா இந்த இடத்துல வேறு என்ன வேணாலும் இருக்கலாம் மாட்டிருக்குதுங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சிட்டுக்குருவியோடைய கூடு இருக்குதுங்க. என்ன சவுண்டெல்லாம் கேட்குது? மாடு. இங்கே இருக்கிற அந்த ஒரு குடும்பமும் மாடு மேய்ச்சிட்டு என்னங்க ஊர் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இருங்க, இந்த ஃபஸ்ட்டு இதை நான் உங்களுக்கு காட்டிட்டு அப்புறமா அங்கே போகிறேன். பாருங்க, துக்குளூண்டு உள்ளே எதுவுமே குருவி குஞ்சுகள் இல்லை. இருந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. செல்லக்குட்டிங்க அப்படியே தான் இருக்கணும். சும்மா ஏதாவது சின்ன குட்டிகள் ஏங்க ஐயோ நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஏன்னா உள்ளே குட்டிகள் இல்லைங்க. அதுக்கு பதிலாக இதில் நான் ஜூம் பண்ணி காட்ட முடியுதான்னு பார்க்குறேன். எங்கடா காணோம்? இருங்க இது முட்டைங்க. ஸோ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனால் அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கெல்லாம் அப்படியே இதனுடைய கூடாக மாறிடுச்சுங்க இதெல்லாம். சரி, ஓகேங்க. நம்ம அடுத்தது இந்த வீட்டோடைய கதவு பாருங்கள். இந்த பக்கம் இருக்கிற ஜன்னல், அதாவது இந்த பக்கம் இருக்கிற செவரெல்லாம் உடஞ்சிருச்சு, இதுவும் உடஞ்சிருச்சு. ஆனால் ரீசெண்டாக இதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. இதெல்லாம் ரீசெண்டாக அவங்க கையாலேயே பூசப்பட்ட செவறுகள் எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா இதை பாருங்கள், இதெல்லாம் இந்த தடயங்கள் இப்படி வச்சு பூசி கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி இப்படி வச்சு பூசுவாங்க. இந்த கல்லெல்லாம் மறைக்கிறதுக்காக இதெல்லாம் பூசுவாங்க. ஸோ அதனால் அதனுடைய தடயங்கள்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இடையில இந்த மாதிரி இதை நிற்க வைக்கிறதுக்காக கட்டைகள் வச்சுருப்பாங்களே, அந்த கட்டைகளுடைய தடயமும் தெரியுதுங்க. ஸோ இதுக்குள்ளே போகலாமா? கொஞ்சம் இல்லை, ரொம்பவே புதரண்டி தான் கிடக்குது. இங்கே பாருங்க ஜன்னலை எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க. இருங்க அந்த பக்கம் போய் இந்த ஜன்னல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற வீட்டுகளை அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். என்ன இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, நாங்கள் ஏன் இவ்வளோ தைரியமாக சுற்றுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வைல்டு அனிமல் அப்படின்ற அளவுக்கு ஒன்றுமே இல்லைங்களாம்மா. ஒரே ஒரு காட்டெருமை மட்டும் இருக்கான். அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் வரும், திடீர்னு காணாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. காலெல்லாம் ஒரு முள்ளாக குத்துதுங்க, கிளிக்குது பாருங்கள். இதெல்லாமே முள் தான். இந்த தொட்டால் சுருங்கி இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய முள் இருக்குது. அப்புறம் இது ரொம்ப பழமையான வீடு அப்படின்றதுக்கு இன்னொரு சான்று. நமக்கு இது எந்த வீட்டுக்கு போனாலும் கீழே குமிஞ்சு தான் போகணும், இல்லைன்னா மண்டை பணலாயிரும். எப்படி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த இதுவுமே பார்த்திங்கன்னா அப்படியே கீழே கொஞ்சம் குமிஞ்சு போகிற மாதிரி தாங்க இருக்கும். கரண்ட்டு லைன்லாம் கட் பண்ணி விட்ருக்காங்க. அங்கே பாருங்க ஒயரில் எப்படி கிடக்குன்ட்டு. ஸோ இந்த ஏரியாக்கெலாம் வரும்போது நம்மளுக்கு இதுவும் ஒரு பெரிய ஒரு கன்சிட்ரேஷனாக வச்சுருக்கணுங்க. ஏன்னா ஏதாவது இந்த மாதிரி ஒயர்களாக தொங்கிட்டு இருக்கும், அருந்திருக்கும், ஒருவேளை அதில் கரண்ட்டு வந்திருக்கும், இவங்க கட் பண்ணாமல் கூட விட்டுருக்கலாம். ஸோ அதனால் நம்ம அந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக கையாளணுங்க. ஸோ இது இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம். ஏங்க இது அழகான மெமரிஸுங்க. உங்களுக்கு தெரியுதா உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம்? டிஃபன் பாக்ஸு, சீப்பு, ஹோல்டர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள வீடு, அந்த பக்கம் கதவு பாருங்கள். இந்த சீமார் பில்லுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இவங்களே அறுத்து கட்டி வச்சுருக்காங்க. சரி, ஓகே. இப்படிப்பட்ட ஊரை விட்டு ஏங்க இந்த மக்கள் போனாங்க? ஏன் போனாங்கன்னு நான் ஏன் திருப்பி கேட்குறேன் அப்படின்னா, பாருங்க துணியெல்லாம் எல்லாமே உள்ளே வச்சுருந்துருக்காங்க. ஒருவேளை மக்கள் வருவாங்களா? இல்லைங்க, இதெல்லாம் இடிஞ்சு போய் பாலடைஞ்சு கிடக்குது. இதில் எப்படிங்க வருவாங்க? உள்ள பாத்திரமெல்லாம் இருக்குதுங்க. இங்கே பாருங்க எப்படி உடஞ்சி கிடக்குதுன்ட்டு. இதிலேருந்து இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க.
பாத்திரத்துலேருந்து எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டு போயிருக்காங்க பாருங்க. மேலே கொஞ்சம் பாத்திரமெல்லாம் தூங்கிட்டு இருக்கு. கேலண்டர் இருக்குது. கேலண்டர் எந்த வருஷத்துதுன்னு தெரிஞ்சுதுன்னா இது எத்தனாவது வருஷம் அப்படின்றது தெரியும். எந்த வருஷம்? கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு இந்த வீட்டுக்குள்ளே யாருமே வர்றதில்லையாட்டிருக்கு. ஆனால் எப்படிங்க இந்த பாத்திரம் இதை எல்லாமே விட்டுட்டு போனாங்க? மேலெல்லாம் பாருங்கள், அவங்க வேலை செய்கிறதுக்கு உண்டான திங்ஸு இது எல்லாமே அப்படி அப்படி வச்சுருக்காங்க. ஸோ நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரியல. அங்கே பாருங்கள், அட்டாளியில் பாருங்கள், அப்பா எத்தனை பாத்திரங்கள் இருக்குல்ல, மண் சட்டிகள் அது வரைக்கும் விட்டுட்டு போயிருக்காங்க. அப்பா அங்கே பாருங்க, நம்ம அந்த ஒரு குடும்பத்தை பார்க்குறதுக்கே இப்படி டல்லு விடுதாச்சா, அல்லு விடுது. ஆனால் எப்படிங்க இந்த இடத்துல வாழ்ந்தாங்க, ஏன் போனாங்க ஒன்றுமே தெரியலைங்களேங்க. நிறையா வீடுகள் அப்படி அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. திங்ஸு கூட எடுக்காமல் போயிருக்காங்க. ஏன் அப்படின்றது சத்தியமாக தெரிலைங்க. எப்பா உடம்பெல்லாம் முள் குத்துடுங்க, பாலடைஞ்சு போய் கிடக்குது இதெல்லாம். ஏங்க இதெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம முதுமக்கள் தாலி மாதிரியே வருங்க. எவ்வளோ உதரண்டி போய் கிடக்கு பாருங்களேன். இதுங்க இதெல்லாம் வந்து தானியம் வந்து உள்ளே சேகரித்து வைக்கிறதுங்க. உள்ளே எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். சிலவங்க அது காலப்போக்கில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து அந்த கோழியெலாம் அடைச்சி வைக்கிறது இந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறாங்க. பட் அந்த காலத்தில் வந்து இதை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தினாங்க. தானியமெல்லாம் வைக்கிறதுக்கு ஏதோ சம்திங் பயன்படுத்தினாங்க. இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். இப்போ வர தகரங்களை நம்ம அடித்து அப்படியே நமுத்திடுவோம். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒட்டியிருக்காங்க. ஸோ கட் பண்ணி ஒட்டினதில் இந்த இடமெல்லாம் பீஸ் வச்சு இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த பேட்டர்னும் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஏன்னா நம்ம கட் பண்ணும்போதே இங்கே சின்னதாகவும் அப்படியே போக பெருசாகவும் கட் பண்ணிவிட்டு அதை வந்து சின்ன சின்ன ஆணிகளை வச்சு அடிச்சிருவாங்க. ஸோ அப்படி தான் இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 500 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த பாத்திரமாக கூட இருக்கலாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் இருக்கும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதிசயமாக பார்த்துட்ருப்பாங்க. அந்தந்த ஏதாவது ஒரு ஊர்களில் தான் இருக்கும். நம்ம பார்த்தா அந்த ஜன்னல் இங்கே தெரியுது பாருங்கள். இங்கேயும் இந்த துணி இதெல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த வீட்டை பார்ப்போம். எப்பா இங்கேயும் பாத்திரங்களை பாருங்களேன். குடங்கள்லேருந்து எல்லாமே விட்டுட்டு போயிருக்காங்க. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். குடங்கள்லேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்காங்க. பாருங்க, அப்படி எப்படி விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க ஒன்றுமே தெரியல. துணிமணிகள் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. அட்டாளி மேலே பெருசாக எதுவும் இல்லை. கூடைகளும் அது இதுன்னு தாங்க வச்சுருக்காங்க. பட் ஓகே, என்னால் இது தாங்க தாங்கவே முடியல. இப்படி ஒரு விஷயம் இங்கே வந்து சும்மா எங்கேயோ தூக்கி போட்டு கிடக்குது அப்படிங்கும்போது ரொம்ப இதாக இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு மாதிரி அந்த அமைப்பு இதெல்லாமே வந்து கையால் அடிக்கப்பட்டது. இந்த சின்ன சின்ன விஷயமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி ஒழுங்காக இல்லாமல், அதாவது சீராக இல்லாமல் அப்படியே இருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கையாலே அடித்து சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. வா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு பழைய ஞாபகங்கள் வருது. இதை எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா, இப்படி மேலே வந்து தொங்க போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு மூடி மாதிரி வச்சு அதை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தானியங்கள் வந்து எடுத்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதனோட யூசேஜ் நிறையா இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான். ஏன்னா அது வந்து ஹூக் மாதிரி உள்ளே இருக்கிறது வந்து ஹூக் மாதிரி வச்சு மாட்டி விட்ருவாங்க. அதில் வந்து இப்போ மேலே தூக்கி நம்ம வந்து இந்த இடத்துல மாட்டிட்டோம் அப்படின்னா கொண்டாந்து தானியங்களை ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கீழே இருக்கிற சின்னதாக ஒரு மூடி மாதிரி இருக்கிறது ஓப்பன் பண்ணால் தானியம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். மறுபடியும் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. ஸோ பாதுகாப்பு வச்சுருக்கிறதுக்காக இதையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து இந்த காடுகள் வழியாக நம்ம அடுத்த வீட்டை நோக்கி போகிறோங்க. அப்பா எப்படி இருக்குது பாருங்கள் இந்த காடு. அதே காட்டுக்குள்ளே இங்கே ஒரு வீடு இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தாங்க எனக்கு தெரிஞ்சு, மிருகங்கள் இல்லை. அதனால் நம்ம வந்து ஜாலியாக ஆட்டம் போட்டுட்ருக்குறோம். இப்போ அங்கே பாருங்க எவ்வளோ சிலந்தி பூச்சின்னு எல்லாம் ஒன்றா கூடி இருந்ததுங்க. நம்மளை பார்த்தோன்னே தெரிச்சு ஓடுதுங்க எல்லாம். எப்பா இந்த வீட்டோடைய அமைப்பே எப்போவுமே அப்படி தாங்க.
நம்ம சமையல் கட்டு அப்படின்றது வந்து வெளியில் இந்த மாதிரி வந்துடும். திண்ணை அப்படின்றது வந்து இந்த சைடில் இருக்குங்க. இவங்க இந்த இடத்துல உட்காந்து நியாயம் பேசுறது, அதுக்கப்புறம் ஊர் நியாயம் பேசுறது, உலக நியாயம் பேசுறது, தத்துவங்கள், இந்த மாதிரி அறிவியல் வளர்த்தது எல்லாமே இந்த திண்ணையில இருந்து தான். அதுக்குன்னு இங்கே இருந்தவங்களாடா வளர்த்துனாங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. இந்த மாதிரி திண்ணைகளில் உட்காந்து பேசினவங்க தான் அதிமேதாவிகளாகவும் தத்துவ ஞானிகளாகவும் இருக்காங்க. நம்ம இன்னும் அவங்களோட இதை தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுங்க இந்த வழியில். அனிமல்ஸ் இல்லைன்னு தானேங்க சொன்னீங்க. இந்த வீட்டுக்குள்ளே அப்படியே ஜஸ்ட்டு வருது, ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். இதனுடைய அட்டி மட்டும்தாங்க தெரியுது, மற்ற ஒன்றுமே தெரியல. எப்பா வீட்டை பாருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி பானைகள்லாம் நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் பயன்படுத்தின பானைகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மண் பானைகள் தாங்க. மண் பானைகளே இன்னும் ஒன்றுமே ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட இந்த ஊர் நம்மளை வந்து பயங்கரமாக மெஸ்மரைஸ் பண்ணுது. ஏன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தின சின்ன சின்ன பொருட்களாக இருக்கட்டும், அந்த காலத்தில் பயன்படுத்தின சின்ன சின்ன மண்பானைகளாக இருக்கட்டும், அந்த இரும்பு பாத்திரங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் என்னை உண்மையிலுமே ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆக வச்சது. ஏன்டா அப்படின்னா அதெல்லாம் வந்து பழங்காலத்துதுங்க, ரொம்ப ரொம்ப பழைய காலத்துது. இதெல்லாம் என்னது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஈயத்தில் வரும் பார்த்தீங்களா. நம்ம நார்மலாக எவர் சில்வர்லாம் கிடையாது, இது ஈயத்தில் வர பாத்திரம் அப்படியே வச்சுருக்காங்க. இந்த ஈயத்தில் வந்து பூசி செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த காலத்துது. இதெல்லாம் ஆட்டுப்புழக்கையாக இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது. பட் ஈயத்திலே பண்ணியிருக்காங்க. வேறு மாதிரி இருக்குதுங்க இந்த கிராமம். இப்படிப்பட்ட ஒரு இங்கே வருங்க எல்லாம் முள்ளாக குத்தி நிற்கிது. இப்படிப்பட்ட ஒரு கிராமம் எங்கடா போச்சு அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு தோணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த பாத்திரம், நீங்கள் வந்து சின்ன வயசில் எத்தனை பேர் சத்துணவில் சாப்பிட்டீங்கன்னு தெரியல. சத்துணவில் வந்து ஒரு ஈய பாத்திரத்தில் தான் போடுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பாத்திரம் இந்த இடத்துலையும் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக இந்த ஊரை வந்து என்னை அட்மையர் பண்ணுது அப்படின்னு சொல்லாங்க. ஸோ ரொம்ப மேலே நிமிந்து போனாலும் இடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க இருக்குது, இந்த ஏரியா இவ்வளோ தான் இருக்குது. நம்ம போகிறதுனாலும் வர்றதுனாலும் குமிஞ்சு தான் போகணும். ஆனால் வேறு மாதிரி இருக்குதுங்க இந்த ஏரியா பாருங்கள். நான் இப்படி தான் குமிஞ்சு வரணும், யார் வீட்டுக்கு போனாலும் இப்படி தான் போயிட்டு வரணும். எப்படி இருக்குது வேறு மாதிரிங்க. நம்ம போகும்போது கூட இந்த மாதிரி உள்ளுக்குள்ள தான். எல்லா இடத்துலையும் முள் அதிகமாக இருக்குங்க, யாருமே பயன்படுத்தாதனால எல்லாம் முள்ளாக புதற அண்டி கிடக்குது. பட் அல்டிமேட்டாக இருக்குது இந்த ஏரியா. வாவ். இப்போது இங்கே ஒரு வீட்டு இருக்குது, இன்னும் இத்தனை முள் குத்தி வச்சுருக்குது. ஐயே, அத்தனை முள்ளுங்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் குத்த ஆரம்பிச்சிடும். ஏங்க நான் என்னுடைய மெமரிஸ் ஒன்று ஷேர் பண்ணுறேன். பட் எத்தனை பேருக்கு நான் பேசுகிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை வந்து லூசுத்தனமாக இருக்கும்னு தெரியல. பட் எனக்கு என்னுடைய பர்சனலாக எந்த மாதிரியான மெமரிஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல இவ்வளோதாண்ணா. ஸோ இங்கே பாருங்கள். ஐயா என்னடா எல்லா இடத்துலையும் ஏறிடுச்சு. இந்த முள் என்ன பண்ணுனாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தொலை போட்டு உள்ளே போய் குத்த ஆரம்பிச்சிடும். மேலே ஒட்டும் போது சின்ன புல் மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இதாயிரும். ஸோ இது வந்து ஆட்டாங்கல்லுங்க. ஆட்டாங்கல்னால் நம்ம அம்மிக்கல் மாதிரி இது இப்படி இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி வச்சுட்டு சுற்றுவாங்க, இப்படி வச்சுட்டே அரைச்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் இதில் தானியங்கள் போட போட அப்படியே கீழே வந்து விழுகும். இதெல்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்குது, என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய பொருட்களுங்க. இங்கே பாருங்கள், இது வந்து மரத்தாலான கைப்பிடி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ கல்லா மண்ணா, இது மாதிரி மண் மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்குது. ஸோ இது வரைக்கும் மூடி இருந்ததுன்னா இது எதுக்காக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அநேகமாக அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் கல்லில் தான் போட்டு வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கல்லில் வச்சு இப்படி ஆட்டுவாங்க. பட் இது அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது, என்னன்னு தெரியல. மேபி அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பழைய காலத்தில் பயன்படுத்தினதுனால அந்த விஷயங்கள் அப்படி இருக்கலாம். இந்த ஒரு விஷயத்த பாருங்கள், இது எதுக்காக இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இப்படி வச்சு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எதுக்காக இருக்கும்? பார்க்குறதுக்கு ஒரு சுத்தியலன் மாதிரி தெரியுது, அப்படி இல்லைன்னா ஒரு கோடாரி மாதிரி தெரியுது. இது எதுக்காக பயன்படுத்தியிருப்பாங்க? குழி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தியிருப்பாங்களோ?
இன்னும் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குங்க. யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லை. ஸோ இது பாருங்கள், நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க. இந்த இடையில ஆப்பு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஆப்பு இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா வெறும் மரத்தால் மட்டும்தான், குச்சி மட்டும்தான் இருக்குது. எனக்கு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். வெறும் குச்சிகள் மட்டும்தான் இருக்குது, வேறு எதையுமே வச்சு இதில் ஆப் அடிக்கவே இல்லைங்க. அப்போ ஓட்டை போட்டதுலேருந்து எல்லாமே வெறும் கைகள்னால் பண்ண ஒரு விஷயந்தான் இது. மேபி இந்த மாதிரி ஏதாவது கொத்துறதுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை கொத்துனாலும் எப்படி இதாகிட்டே வருது, ஒருவேளை வேறு எதுக்காவது இருக்குமோ. பாருங்கள், தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இதில் ஓட்டைகள் போட்டதாக இருக்கட்டும், இதில் வந்து ஆப்புகள் சொருவி இருக்கிறதா இருக்கட்டும். ஏங்க இதுவே நானே இப்போ தாங்க பார்க்குறேன். இந்த விஷயம் நானே இப்போ தாங்க கம்மா கிளாஸ் பண்ணுறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது. வா, என்னால் முடியலை சாமி. முள் குத்துறதுனால இல்லைங்க, ஜஸ்ட்டு இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியலைங்க. இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம அந்த அது பேர் என்னது, சமையல் கட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உரல் இல்லை வந்து அம்மி கல் அப்படின்றது இத்துளுண்டு தாங்க இருந்துச்சு. ஏன்னா இதே அம்மிக்கல்லை வந்து நான் பயன்படுத்தியிருக்கோம். எனக்கு சின்ன வயசுலங்க அதெல்லாம் ரொம்ப குக்கிராமத்துலலாம் நான் வாழ்ந்துருக்கேங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கல்களை வச்சு இந்த மாதிரி நுணுக்கிறது, அரைக்கிறது, இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி கல்களை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, நிறைய மெமரிஸ் இருக்குங்க நமக்கு. ஸோ இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நிறையா இந்த குளவி, கரையாம்புத்துகள் இந்த மாதிரி கட்டி ஏரியாவையே நாசம் பண்ணிடுச்சுங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்குங்க. அது புதுசாக இருக்குன்னா ரொம்ப பழமை வாய்ந்ததெல்லாம் இந்த இடத்துல இருக்குது. அதுதான் எனக்கு அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. இந்த பக்கம் 2-3 வீடு இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற வீடுகள் எல்லாமே ஒரு மாதிரி தீர்ந்து போச்சுங்க. தீர்ந்து போச்சுன்னா ஒரு மாதிரி டெமாலிஷ் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் தான் தாக்கு பிடிச்சி நிற்கிது. அதில் வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தின அந்த அதுக்கு பேர் என்னதுங்க, பானைகள் எல்லாம் பாருங்கள் எப்படி அடுக்கி வச்சுருக்காங்கன்ட்டு. எவ்வளோ பானைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இந்த வீடு அவ்வளோதான். அடுத்தது அம்மா, அடுத்தது இங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த வீடு தாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க பெரிய குடும்பமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோ அழகாக எப்படி முன்னாடி வந்து ஒரு ஒரு திண்ணை அமைச்சு அதில் வந்து வாழ்ந்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். அப்பா ஏங்க இன்னொரு விஷயங்க. ஸோ நம்ம அப்படியே சொன்னோம்ல அந்த உரல், அது இங்கே ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள். எஸ் 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 இதில் வந்துட்டு அந்த ஒரு மாதிரி குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு மாடு, இங்கே ஒரு குச்சி மாதிரி வச்சு இங்கே மாடு, இல்லைன்னா ஒரே மாடை வச்சு பூட்டி இழுப்பாங்கங்க. நான் சொன்னது வந்து இதுதான். ஒரே நிமிஷங்க, இது நம்ம இருக்கிற மாதிரியே வச்சுருவோம். இப்போதைக்கு மட்டும் எடுத்து வைப்போம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன குழி மாதிரி வருங்க. இந்த இடத்துல தான் அந்த குச்சி மாதிரியோ இல்லை கம்பி மாதிரி, அந்த காலத்தில் குச்சி தான் வச்சுருப்பாங்க. இதில் ஆப்பு அடித்து இதில் போட்டுகிட்டே இருப்பாங்க, இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வழியில் மாவு அரைச்சி அப்படியே கீழே வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அதை பொறுக்கி மறுபடியும் அதை சலித்து அதில் வர சின்ன சின்ன விஷயங்களை மறுபடியும் இதுக்குள்ளே போட்டு மறுபடியும் ஆட்டுவாங்க. ஸோ இது அப்படியே முழுசாகவே அப்படியே அதே கற்கள் அப்படியே இருக்கும். ஆனால் அது தூக்குறது அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாதுங்க. சின்ன வயசுலேயே எனக்கே கஷ்டமாக இருக்கும். ஏன்டா அது சின்ன வயசில் அப்படின்றீங்களா? ஆனால் பாருங்கள், போடு இந்த ஏரியா தாங்க, இந்த ஏரியா தான் இந்த மாவெல்லாம் ஆட்டுறதுக்கு. அப்பா எவ்வளோ குப்பையாக இருக்குதுங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆச்சரியமாகவும் சின்ன சின்ன விஷயங்களை ஞாபகப்படுத்துகிற விதமாகவும் இருக்குங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஓட்டை விழுந்துருச்சா, இந்த ஓட்டை வழியாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தள்ளிகிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம எப்படி செக்கில் ஆட்டுறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தானியங்களை தள்ளிட்டு இதை வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த வழியில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இடிச்சிடுச்சு, அதாவது பொறிச்சு, ஐ மீன் பொடிஞ்சா ஏதாவது சம்திங் சொல்லுவாங்க, பொடியாகி அதுலேருந்து கீழே விழுகுங்க. அதுதாங்க அது எப்படி இருந்தது அப்படியே நம்ம வச்சிடணும் இல்லைங்க, அதுக்கு தான். ஓகே, அவங்களுடைய நினைவுகள் அவங்க எப்படி வச்சுட்டு போனாங்களோ அப்படியே வச்சிடணும், அதை டிஸ்டர்ப் பண்ணிடவே கூடாது. ஏப்பா இது பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு. வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். அந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய கோலத்தை பாருங்களேன், எல்லா இடமும் முள், கையெல்லாம் முள், எல்லா இடமும் முள். இங்கே பாருங்கள், கீழே குத்தி எல்லாம் உள்ளே குத்திக்கிட்டு இருக்கு.
எடுக்கலை. சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா எடுக்கலாம் அப்படின்னு குத்து வாங்கிட்டு நம்ம வந்து விலாக் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய பழைய நினைவுகளை கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். வா, இந்த ஷாட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னமோ அழகாக இருக்குது. காகித பூக்கள் சூப்பராக இருக்குங்க அது. வாவ், செமையாக இருக்குங்க அது. அப்புறம் இன்னொரு விஷயங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆட்டாங்கற்கள் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஒன்று இருக்குது, அதனுடைய தலைப்பகுதி இங்கே ஒன்று இருக்குது, அதனுடைய அடிப்பகுதி அங்கே ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஒரு அம்மியை போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பயன்படுத்தாமல் அப்படியே போட்டு போயிட்டாங்களாட்டுருக்குங்க. இந்த அம்மியெல்லாம் இனிமேல் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம பார்க்காத விஷயங்களே இருக்காது. இந்த திண்ணைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வீடுங்க. இந்த பக்கம் ஒரு குடும்பம் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு குடும்பம் இருந்திருக்காங்கங்க. வேறு மாதிரி இருக்குங்க இந்த ஏரியா. எனக்கு உண்மையிலுமே ரொம்ப ஒரு மாதிரி மெஸ்மரைசிங்காகவே இருக்குது இந்த குண்டூர் அப்படின்ற வில்லேஜ் வந்து பார்க்க வந்ததுலேருந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த புளிய மரத்துலேருந்து இந்த பக்கத்தில் ஒரு ரோடு ஒன்று போகுது. இது வரைக்குமே ரோடு போட்டிருக்காங்க. அநேகமாக இந்த கிராமத்துடைய கடைசி வீடுன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டீரியராக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நெருக்கி இருக்குது. இது ரொம்ப தள்ளி இருக்குது. அங்கே பார்க்கும்போதெல்லாம் அந்த சிமெண்ட் ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்துச்சு. பட் இங்கே இன்னும் ஓடுதுங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் சீமையோடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சீமையோடு ஏதோ சவுண்டு கேட்டே இருக்குங்க. அதான் ஒரு மாதிரி பீதியாக இருக்குது. ஒரு சீமையோடு போட்ட ஒரு வீடு மாதிரி இருக்குது. அது வீடா இல்லை கோவிலான்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல இங்கே இருக்கிறவங்க இந்த ஒரு வீட்டுக்காரவங்க மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைப்பாங்களாட்டிருக்குங்க. ஏன்னா இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா அப்படியே க்ளீன் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. அவங்க மட்டும் அப்பப்போ வந்து சாமி கும்பிட்டு போவாங்களாட்டிருக்கு. பட் இது ரொம்ப பாதிக்கப்பட்ட கண்டிஷனில் தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு புளிய மரத்தடியில் அழகாக ஒரு கோவில். ஸோ இங்கேருந்து அடுத்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஏன்னா இங்கே வந்து ஸ்டே பண்ண முடியாது. நம்ம வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்தோம். ஆனால் இங்கே இருக்கிற கண்டிஷனை பார்த்தா ஸ்டே பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா டென்ட் இதெல்லாம் வந்து போட முடியாது. புளிய மரத்தடியில் வந்து ஸ்டே பண்ணவும் முடியாது. வேறு எல்லாம் இடம் பார்க்கும்போது எல்லாமே சமனாக இல்லை. அதனால் வந்து வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த கிராமங்களை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சரி, ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்பலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டுருந்தோம். வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அரசு மருந்தகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற இத்தனை மலை கிராமங்களுக்கும் இந்த ஒரே மருந்தகம் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அதை அப்படியே காட்டலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஏரியா எல்லாமே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எங்கே கால் வச்சாலும் இந்த மாதிரி இந்த குச்சிக்கிழங்கு இதெல்லாம் தான். மோஸ்ட் ஆஃப் தி லேண்டில் பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு போட்டிருக்காங்க. அதாவது மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து பயிர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பாருங்கள், கவர்மெண்ட் அந்த காலத்தில் கட்டின பில்டிங். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஹச்எஸ்எஃப் சன்ஷெட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த டிசைன் பேட்டர்ன் தான். அதனால் இதை வந்து நான் இப்படி சொல்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள். ஸோ செம்புளிச்சாம்பட்டி பச்சைமலை துறையூர் தாலுக் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய மலைங்க. அந்த மலைகளுக்கு மத்தியில் இருக்கிற அந்த மலை கிராமங்கள் அல்டிமேட்டாக இருக்குது. நிறையா வந்து கவர்மெண்ட் இது உங்களுக்கு வந்து வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கு. இருந்தாலும் ஒரு கிராமத்தை நம்ம போய் எடுத்தோம் அப்படின்னா, ஏன் இவ்வளோ வசதிகள் செஞ்சு கொடுத்தும் நீங்கள் போகிறீங்க?
ஏன் இந்த கிராமம் இங்கேருந்து கிளம்புச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் டார்க்கான ஃபாரஸ்ட்டு. இந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட் அப்படியே வரலாம் அப்படின்னு வந்து பார்த்தா இங்கே பாருங்க, இது வந்து இங்கே இருக்கிற பழங்குடி மக்களுடைய ஒரு காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். மேலே பரல் கட்டியிருக்காங்க அப்படின்லாம் பார்க்காதீங்க, அது பரல் கிடையாது. நல்லா உத்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு கோவிலோடைய கூரை. ஸோ எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். நம்ம செருப்பை கழட்டிட்டு நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம். எல்லாருக்கும் நல்லது பண்ணுற சாமி நம்மளுக்கும் நல்லது பண்ணுவாங்க. இங்கே வந்து திருவிழா நாட்களில் வந்து பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களாட்டிருக்குங்க. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில அடுப்புகள் நம்ம பார்த்தோம். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா மரங்கள் வா அப்படின்ற மாதிரி இருக்குங்க. இப்படிப்பட்ட மரங்களுக்கு மத்தியில் கடவுள் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். எனக்கு லைட்டாக உடம்பு புல்லரிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன சத்தங்கள் கேட்குதுங்க. ஏங்க ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். இதை வந்து உங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மண்ணை அணைச்சிருக்காங்க. நம்ம தொட வேணாம், அவங்களுடைய நம்பிக்கை எப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் வந்து கடவுளாக இருந்தால் அப்படியே ஓகே, அவ்வளோதான். இந்த கோடுகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடுகள் வந்து நம்ம பார்த்த நிறைய வீடுகளில் இருந்துச்சுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க கும்பிட்ற கடவுள்லேயும் இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணுறாங்க, விளக்கு இதெல்லாம் வச்சு இந்த மரத்துக்கு அடியில் ஒரு மண்ணை சேர்த்து வச்சு அதை கடவுளாக இது பண்ணுறாங்க, வழிபடுறாங்க. ஆனால் மேலே இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு, ஏன்னு தெரியல. ஒருவேளை இந்த திருவிழா நாட்களில் மறுபடியும் அதை வந்து ரெனோவேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இந்த கோடுகள் வந்து இந்த மலையில் வாழ்கிற மக்கள் மட்டும் அவங்களுடைய வீடுகள்லேயும் கிட்டத்தட்ட மண் வீடுகள் நிறையா இருந்தது, அதுலேயும் இந்த மாதிரி இதுலேயும் பார்க்குறது வந்து ஏதோ ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து கட்டுக்கதையெல்லாம் சொல்லிங்க, ஜஸ்ட் எனக்கு பார்த்தோன்னே தோணுச்சு, அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடுகள்லேயும் இந்த மாதிரி கோவில்கள்லேயும் கோடு போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்றது தெரியல, ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்குது. இவங்க வந்து இந்த பழங்குடி மக்கள் அவங்க வந்து திருவிழாக்கள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த இடத்துல நடக்கும். பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரி அவங்களுடைய மக்கள்லாம் கூடி வாழ்கிறது, ஸோ ஒரு என்ஜாய் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே அடுத்தது என்ன இருக்குது அப்படின்றத காட்டுறேன். இதுக்கு திருவிழா அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஓ, இங்கே இருக்கிற எல்லா ஊருக்கும் இங்கே இதுதான் கோவிலுங்களா அப்போது? சரிங்க. ஆ சரிங்கக்கா. இல்லைங்க, நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோங்க. இந்த மாதிரி கிராமங்களுக்கு போய் மலைவாழ் மக்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்க, அவங்களெல்லாம் போய் வீடியோலாம் எடுத்து யூடியூப்பில் போடுவோம். அவங்க இந்த மக்கள் வந்து எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்க, என்ன தொழில் பண்ணுறாங்க, அந்த மாதிரி. ஊர்காட்டுக்கு போகிறது. ஓ, இந்த பக்கம் ஊர் இருக்குங்களா? ஊர் உள்ள இருக்கு. நம்ம இந்த ரோட்லேருந்து வரும்போது தெரிகிற ஊருங்களா? சரிங்க. ஆனால் இந்த கடவுளுக்கு வந்து ஒரு உருவமோ இதுவும் இல்லாமல் மண்ணை வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஏங்க இது மண்ணை வச்சு அப்படியே கும்பிடுறது? ஏங்க அப்படி மண்ணை வச்சு கும்பிட்றாங்க? அந்த நாளையில் இது என்ன செல்லி ஆயி கோயிலுன்னு சொல்கிறது. செல்லி ஆயி கோயிலுங்களா? சரிங்க. பெரிய தெய்வம் பெருமாள் இதெல்லாம் அது அங்கிட்டு கட்டி இருக்கிறாங்க சிலை வச்சு. சரிங்க. ஆனால் ஏன் இந்த மாதிரி ஒரு உருவமோ இல்லை ஒரு கல்லை வச்சு தான் கும்பிடுவாங்க? இது வந்து அதை வாடிக்கே அப்படி கும்பிட்டு அதே பழக்கம். முன்னோர்கள் இது வந்து அப்படியே அப்போ இருந்தே இந்த கோவில் இங்கே இருக்குது. சரி. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து இதுதான் தொழிலுங்க. இங்கே என்னென்ன விவசாயம் பண்ணுறீங்க? விவசாயம் என்ன தம்பி, தான் குச்சி வச்சுருக்கோம். சரிங்க. அதான் முந்திரி போட்டிருக்கோம். இதுதான். ஓ, எல்லாமே அவங்களுக்கு சொந்தமான நிலம் தான். வேலைக்கு ஆட்கள்லாம் எங்கேருந்து வருவாங்க? வேலைக்கெல்லாம் நம்மளாம் செஞ்சாலும் கூலியாளை விட்டு செஞ்சுக்க வேண்டியதான். கூலியாளுங்க கிடைப்பாங்களா? வெளியிலேருந்து வருவாங்க. சரி. அதெல்லாம் காசு 500 ரூபான்றதை 50 ரூபா சேர்த்து கொடுத்தோம்னா வருவாங்க. அதான். ஆனால் உங்களுக்கு கீழே போவாங்க வேலைக்கு. ஓ, இங்கே நிலம் வச்சுருந்தா மேலே உள்ளவங்க கீழே போவாங்க வேலைக்கு. நிலம் இருக்குது, அப்புறம் எதுக்கு மறுபடியும் கீழே போகிறாங்க? சும்மா இருக்கிறதுக்கு காட்டில் வேலை முடிஞ்சிருச்சு, சும்மா போனால் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு போவாங்க. இங்கே விலங்குகள் அந்த மாதிரிலாம் தொல்லை இல்லைங்க? அந்த மாதிரியெல்லாம் இல்லை. காடு பார்க்குவாங்க, அந்த வாரத்தை குத்தகைக்கு பார்க்குவாங்க. காடு எல்லாம் போய் சரி. கீழே எல்லாம் நிலம் வாங்கினவங்க வாங்கியிருக்காங்க. சரிங்க. இங்கே ஒரு எத்தனை தலைமுறையாக இருப்பீங்க இங்கே? ஆமாங்க, அது இருக்கும். நாம் வந்து கல்யாணம் செஞ்சு வந்து நாங்கள் 20-25 வருஷம் தான் ஆகுது. சரி. அதுக்கு முன்னே அதெல்லாம் 100 ஆண்டுக்கு மேலே இருக்கும். சரிங்கக்கா, வரேங்க்கா. சரி தம்பி, நானும் தோட்டத்துக்கு தான் போகிறேன். சரி வாங்க.